அப்படியே அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு பைத்தியமா? நான் உங்களை வந்து பேசிட்டு இருக்கும்போது நீ எப்படி பேசலாம்? இந்த சாம்ராட்டோட மனைவி எப்பவுமே புருஷனுக்கு அடங்கிட்டா இருக்கணும். நான் எல்லாத்துலயுமே வீரமா இருப்பேன். என்ன வந்து யாருமே கையை அசைச்சு பேசவே முடியாது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு விஷயம் பண்றேன் போது அந்த ஊர் மக்கள் யாராவது கேள்வி கேட்டாங்களா? எல்லாரும் மீதியா தானே இருந்தாங்க. அதே மாதிரி நீ இருக்க வேண்டிய தண்டனை நீ எதுக்கு இப்ப வாய் பேசல? எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா இவ என்ன பண்ணான்னு பாத்தீங்களா? இவளுக்கான தண்டனையை நீங்களே கொடுங்க அப்படின்னு அவன் சொன்னோம்னா மாமியா கறிக்கிட்ட அப்படியே வந்து ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுது. உடனே என்ன பண்றா? அப்படியே வந்து நம்மளோட தாராவோட வாயை வந்து அப்படியே பொத்துறா. அன்னிக்காரி வந்து பின்னாடி கையை பிடிச்சிக்கிறா. இது எல்லாத்தையும் காஜல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. சாம்ராட்டி எதுவுமே சொல்லாம இங்க போயிடறான். பாவம் நம்மளோட தாராவை தனியா விட்டுட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் டி? எவ்வளவு பேசிட்டு இருக்கா? அங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. நீ எதிர்த்து பேசுறியா? உனக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறாங்க. எதிர்த்து பேசிருக்க இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா வந்து அப்படியே வந்து வராங்க பக்கத்துல. எங்க அப்படியே நம்மளோட சாம்ராட் வேகமா வந்து கார்ல போயிட்டு இருப்பான். அப்ப வந்து அந்த நேரத்துல சூரஜ் துப்பாக்கியோட ரெடியா நிப்பான். இப்ப நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என் தாராவை கொடுமைப்படுத்தின உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வச்சு டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுறான். வீட்டுல ஒரு போன் வருது. உடனே அது அன்னிக்காரி போய் எடுக்கிறா. என்ன சொல்றீங்க? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆறாங்க. இருக்கிற எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அப்பதான் இந்த மாதிரி சாம்ராட்டோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு யாரும் சுட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே எல்லாருக்குமே வந்து அப்படியே பதட்டமா இருக்கு.